கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கி 20/7/2026 திங்கட்கிழமை. சரிங்களா? மாலை 7 மணி 5 அன்பான தெய்வ பிள்ளைகளே, தினத்திலும் வழக்கம் போல் கஞ்சி தவிர கஞ்சி, கூழ், காப்பி, கூல்ட்ரிங்க்ஸ் தவிர வேறு எதுவுமே சாப்பிட முடியலை. பல் வலி, தலைவலி இருந்துகிட்டே தான் இருக்குது. சரிங்களா? இந்த ஊறுகாய் இதுதான் சாப்பாடு. பழகிட்டேன். மற்றதெல்லாம் அப்படியே மறக்க ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? ஸ்நாக்ஸு இந்த மாதிரி சாப்பிட்றதெல்லாம் மறக்க ஆரம்பிச்சிருச்சு. 3 பல்லாரி கிடக்கு. பல்லாரியும் போட்டு சாப்பிட முடியல அன்பானவர்களே. சரிங்களா? பூண்டு எல்லாமே இருக்குது, ஆனால் சாப்பிட முடியல. பல் வலி இருக்க தான் செய்யுது. இதுதான் ஆண்டவர் எனக்கு நியமிச்சிருக்குது அப்படின்னு நான் தீர்மானம் பண்ணிட்டேன். கர்த்தரும் இரட்சகரும் வரப்போகிறதான ராஜாதி ராஜாவும் நியாயாதிபதியுமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்திற்கே என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, தெய்வ பிள்ளைகளே, பரிசுத்தவான்களே, உங்கள் அனைவருக்கும் விலையேறப்பெற்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்தினாலே அன்பான வாழ்த்துக்களை இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட் அட்மிஷன் ட்ரஸ்ட் என்கிற உலகளாவிய ஒரே இந்திய சிறுபான்மை கிறிஸ்தவ மத ஸ்தாபனத்தின் சார்பாக, கிறிஸ்துவின் அரசாங்கத்தின் சார்பாக, மெய்யான கிறிஸ்தவ தேசத்தின் சார்பாக அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் 20/7/2026 திங்கட்கிழமை மாலை சரியாக 7 மணி 15 அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு தெளிவான வழிநடத்துதலின்படி நான் திடப்பொருட்கள் எதுவுமே சாப்பிடக்கூடாது என்று ஆவியானவர் எனக்கு ஒரு ஆலோசனை தந்திருக்கிறார். ஏன்னா பல்வலி காரணம், பல்வலிக்கு தான் செய்யுது. சரிங்களா? ஆகவே கஞ்சி, கூழ், டீ, காஃபி, கூல்ட்ரிங்க்ஸ் இதுதான். இனி இதுதான் என்னுடைய சாப்பாடு அப்படிங்கிறத நான் தீர்மானம் பண்ணியிருக்கிறேன். சாப்பிட முடியாது, வேறு எதுவும் சமைச்சு சாப்பிட முடியாது. போன திங்கட்கிழமை 13ஆம் தேதி ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருந்தேன். தங்கச்சி மகன் கல்யாணம். அங்கேயும் நான் சாப்பிடலை, கல்யாண வீட்லேயும் சாப்பிடலை. கொஞ்சம் பாயச கப்பில் வாங்கி குடித்தேன். அதில் அந்த முந்திரி பருப்பு கிடந்தது. முந்திரி பருப்பு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. முந்திரி பருப்பு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டேன். அந்த பல்லுக்கு இடையிலவே உட்காந்துட்டு வெளியே வரவே இல்லை. பயங்கரமாக பல் வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு. சரிங்களா? அப்படிதான் என்னுடைய சாப்பாடு. மிகுந்த வேதனை தான். யார்கிட்ட போய் நான் சொல்ல முடியும்? யார் நம்மளை விசாரிக்க யாரும் இல்லை, யாருமே இல்லை. சரியா? வேதனையை யார்கிட்டையும் சொல்லுவதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஆகவே நான் இப்படி வீடியோவாக பதிவு பண்ணி நான் அதை சொல்லியிருந்தேன், அவ்வளோதான். சரிங்களா? ஒருவர் கூட இல்லை விசாரிப்பதற்கு. சரி, பல்லு வலி எப்படி இருக்குது, எப்படி இருக்கிய, சாப்பிட்டீங்களா, விசாரிக்க கூட ஒருத்தர் இல்லை.
வருமானம் இல்லை. ஆண்டவர் என்னை நம்பி இந்த ஊழியத்தை தந்திருக்கிறார். இவ்வளோ தூரம் நான் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன கொண்டு வந்துட்டார். இவ்வளோ தூரம் அந்த ஒரே காரியத்துக்காக தான் நான் பல்ல கடிச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஆவியானவர் என்னோடு பேசினார். யார் வீட்லையும் சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு இருக்கார். யார் வீட்டுக்கும் முடிஞ்ச அளவு போகாத. அப்படியே தப்பி தவறி போக நேர்ந்தாலும் யார் வீட்லையும் சாப்பிட்றாத. எப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லி விசாரிக்க கூட ஒருத்தர் இல்லாத சூழ்நிலையில் எதுக்கு போகக்கூடாதுன்றார். போக மாட்டேன், யார் வீட்டுக்கும் போக மாட்டேன். நான் உண்டு, ஆண்டவர் உண்டு. அன்பானவர்களே, நான் உயிரோடு இருக்கதே எதுக்காக தான்? இந்த ஊழியத்துக்காக தான். இந்த ட்ரஸ்ட் சம்பந்தப்பட்ட அந்த காரியம்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆவியானவர் சொல்ல சொல்ல நான் செஞ்சிட்ருக்கேன். அது மட்டும் இல்லை, மத்திய அரசாங்கத்தினுடைய வழிகாட்டல் படி, சரிங்களா, அவங்க எனக்கு வழிகாட்டுறாங்க. இமெயில் மூலமாக எனக்கு வழிகாட்டுறாங்க. அதன்படி நான் ஒன்று ஒன்றா செஞ்சிட்ருக்கேன். எனக்கு ஒன்றுமே தெரியாது. இப்போ ஆவியானவர் இன்னைக்கு அதிகாலையில் என்னோடு பேசினார். நீ எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அதை ஒரு தீர்மானம் அப்படின்னு போட்டு அந்த தீர்மானத்தில் அதை கொண்டு வந்துரு. நீ செய்ய போகிற காரியத்தை தீர்மானமாக எழுதி அந்த தீர்மான நோட்டில் பதிவு பண்ணிடு அப்படின்னு ஆவியானவர் என்னோடு பேசினார். கொஞ்சம் அந்த மாதிரி தீர்மானம் நான் எழுதி வச்சுருக்கேன். ஆனால் நிறைய காரியங்கள் நான் எழுதலை, சரிங்களா. இந்த வீடு கட்டுறதுக்கு அந்த காரியம், அப்புறம் கரண்ட் எடுக்கிறதுக்கு அந்த காரியம், யூடிஆர் தனிப்பட்டா திருத்தம் சம்பந்தமாக அந்த முயற்சி பண்ண அந்த காரியங்கள், இப்படி நிறைய காரியங்கள் நான் தீர்மானம் எழுதலை. ஆவியானவர் இன்னைக்கு எனக்கு சொன்னார், அதையெல்லாம் தீர்மானமாக எழுது. இன்னைக்கு வீட்டில் உட்காந்து எல்லாத்தையும் தீர்மானமாக எழுது அப்படின்னு சொல்லி என்கிட்ட பேசினார். அப்போது நான் ஏற்கனவே டைரி எழுதி வைப்பேன். அந்த வழக்கம் எனக்கு இருக்குது. ஆகவே டைரியை பார்த்து எப்போ இந்த வீடு கட்டி தரதுக்கு என்னோடு பேசினாங்க, அமெரிக்காவிலேருந்து என்னுடைய தம்பி ஒரு நாள் வாட்ஸ்அப் கால் மூலமாக பேசினாங்க. என்னைக்கு பேசினாங்க அப்படின்னு சொல்லி இதில் பார்த்து எழுதி அதை கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் 2 நாள் கழித்து பாளையங்கோட்டையிலேருந்து அவங்க பேசினாங்க. எல்லாமே நான் பதிவு பண்ணி வச்சுருக்கேன். ஆகவே அதெல்லாம் பார்த்து அதை கனெக்ட் பண்ணி அந்த தேதியை போட்டு ஒரு தீர்மானம், இப்படி அவங்க வீடு கட்டி தரதுக்கு முன் வந்திருக்காங்க. ஆக அவர்கள் முன் வந்திருக்கிறனால வீடு கட்டி தருவதற்கான அவர்களுடைய அந்த வேண்டுகோளை நான் ஏற்றுக்கொண்டு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை எழுதி அந்த டேட்டை போட்டு அப்படி தீர்மானம். அப்புறம் முடிஞ்சு வீடு பிரதிஷ்டை பண்ணது, அதுக்கு ஒரு தீர்மானம். அப்போ கரண்ட் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணதுக்கு முன்னால் அதுக்கு ஒரு தீர்மானம். இப்படி ஒரு 12 தீர்மானம் இன்னைக்கு எழுத ஆண்டவர் கிருபை செய்தார். எனக்கு எல்லாம் டேட்டை பார்த்து கரெக்டாக பண்ணணும்ல, நான் எழுதி வச்சுருக்கேனால அதெல்லாம் கரெக்டாக பண்ண முடிஞ்சுது. லெட்ரு பேடில் ஒரு 12 தீர்மானம் இன்றைக்கி எழுதி ரப்பர் ஸ்டாம்ப் அடித்து கையெழுத்து வைக்க ஆண்டவர் கிருபை செய்தார். சரிங்களா அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்னும் இந்த ரெக்கார்ட்ஸ் அதுக்கு ஒரு தனி ஒரு நோட்டு, ஒரு ரெஜிஸ்டர் வாங்கி அதெல்லாம் நீ அதில் பதிவு பண்ணணும். என்னைக்கு வேலை ஆரம்பிச்சுது,
எத்தனை பேர் வேலை செஞ்சாங்க, வேலைக்கு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி என்னைக்கு வேலை முடிஞ்சுது, என்னைக்கு வீடு பிரதிஷ்டை பண்ணோம், யார் யாரெல்லாம் பிரதிஷ்டையில் வந்தாங்க, யார் பிரதிஷ்டை பண்ணாங்க, சரிங்களா? அப்படி அந்த செயல் திட்டங்கள் அதெல்லாம் நடந்தது எல்லாத்தையும் ஒரு ரெக்கார்ட் புக்கில் எழுதணும். அதான் மினிட் புக் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? அது எல்லாத்தையும் நீ பதிவு பண்ணணும் அப்படின்னு ஆவியானவர் என்னோடு பேசினார். ஏன்னா இப்போ இந்த எஃப்சிஎன்ஆர் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணக்கூடிய காரியம் அது ப்ராசஸில் இருக்குல்ல. ஒரு வேளை அதிகாரிகள் வந்து ஆய்வு பண்ணதுக்கு வந்தால் அப்போ அவங்க இதெல்லாம் கேட்பாங்க. அப்போ இந்த தீர்மானம், அந்த மினிட் புக்கு, அந்த நான் எழுதி வச்சுருக்கிற அந்த வரவு செலவு கணக்கு இதெல்லாம் அவங்க முன்னால் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆவியானவர் என்னோடு பேசினார். ஒரு வேளை வந்தால், சரிங்களா, அதுக்கு தயாராக இருந்துக்க அப்படின்னு சொல்லி ஆவியானவர் என்னோடு பேசி இருக்கிறார். இனி ஒரு அந்த ரெக்கார்ட் நோட் ஒன்று வாங்கணும், அதெல்லாம் எழுதணும், நாளைக்கு உட்காந்து எழுதணும். ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி 12 தீர்மானம் எழுதுனதே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எழுதினேன். உட்காந்து பொறுமையாக அதெல்லாம் பார்த்து, டேட்டெல்லாம் பார்த்து, எதுவும் மிஸ் ஆகிடக்கூடாது, எதுவும் முன்னப்பின் முரணாக இருக்கக்கூடாது. அவங்க ஆய்வு பண்ணும்போது எல்லாம் பக்காவாக இருக்கணும். ஆகவே அதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆவியானவர் என்னோடு பேசினார், சரிங்களா? அந்த வேலையெல்லாம் நான் இன்னும் செய்ய வேண்டியது இருக்குது. இனி நான் என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிறத தீர்மானமாக எழுதிடுவேன். ஆண்டவர் எனக்கு அதை கற்றுக் கொடுத்துட்டார், சரிங்களா? நான் ஏதாவது காரியம் செய்ய போகிறேன்னா அதாவது தீர்மானமாக எழுதிடுவேன். அந்த காரியத்தை செஞ்சு முடித்தோம்னா அந்த காரியத்தை எப்படி செஞ்சு முடித்தேன், எவ்வளோ செலவாச்சு, அதெல்லாம் டீட்டெயில்ஸை அந்த மினிட் புக்கில் நான் எழுதிடுவேன், என்ட்ரி பண்ணிடுவேன். ஆண்டவர் எனக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறார் அன்பானவர்களே, சரிங்களா? அப்புறம் ஆடிட்டர்கிட்ட கேட்டேன் அப்படின்னு சொன்னால், ஆடிட்டர் வந்து அந்த எல்லாருமே பப்ளிக் சேரிட்டபிள் அந்த இதில் தான் பண்ணிகிட்ருக்காங்க. அதை தான் ஆடிட்டர் எனக்கு சொல்லிக் கொடுப்பார், சரிங்களா? ஆனால் இது பப்ளிக் சேரிட்டபிள் கிடையாது. இதுவரை இந்த வருஷத்தில் இப்போ தான் போன மாதம் 15ஆம் தேதி தான் எனக்கு 12 கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அந்த போன மாதம் 15ஆம் தேதிக்கு முன்னால் வர இது பப்ளிக் சேரிட்டபிள் அப்படிங்கிற கேட்டகரியில் தான் இருந்திருக்கு, சரிங்களா? அதனால் அதுக்கு முன்னால் உள்ள அந்த ஐடிஆர் ஃபைல் பண்ணியிருக்கிறதுலாம் பப்ளிக் சேரிட்டபிள்னு தான் இருக்கும். இப்போ இனி வரக்கூடியதில் ரிலீஜியஸ் அப்படின்னு வரும். அப்படிங்கிறத ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார், சரிங்களா? ஆகவே இதுக்காக நான் செய்யக்கூடிய காரியம் எல்லாமே புதுசாக தான் இருக்குது. அதுக்காக நான் ஒவ்வொன்றுக்கும் கிளாரிஃபிகேஷன் கொடுத்து தான் அதெல்லாம் அவங்க பார்த்து அதுக்கப்புறம் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இவ்வளோ நெருக்கத்தின் மத்தியில், வருமானம் வேறு இல்லையா, நெருக்கத்தின் மத்தியில் நான் இதை செஞ்சிட்ருக்கேன். இன்றைக்கும் பரிசுத்த ஆவியாருடைய ஏவுதல்னால் ஆண்டவருடைய சித்தத்தின்படி தீர்மானங்களாக எழுதி பதிவு பண்ண ஆண்டவர் கிருபை செய்தார். அன்பானவர்களை, தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் இந்த மினிட் புக் அதையும் நான் வரிசையாக தொகுத்து எழுதி அதெல்லாம் ரெக்கார்டிக்கலாம், அதெல்லாம் நான் வைக்கணும் அன்பான தெய்வ பிள்ளைகளை. அப்புறம் மற்ற ட்ரஸ்ட்டுகள்லாம் ரசீது புக் வச்சுருப்பாங்க, ஒரிஜினல், டூப்ளிகேட், அப்புறம் புக் காப்பி அப்படின்னு சொல்லி 3 காப்பி இருக்கும் ரெசிட் புக்கு. ஒன்று காணிக்க கொடுக்குறவங்களுக்கு அதை நிரப்பி கொடுத்துருவாங்க. இன்னொன்று நடுமத்தியில் இருக்கிறது ஆடிட்டர் அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு, அந்த மாதிரி அவங்கள்ட்ட காட்டுறதுக்கு அது. அப்புறம் புக்கில் ஒரு காப்பி அப்படி அவங்க வச்சுருக்காங்க எல்லோரும், எல்லா ட்ரஸ்ட்லேயும் நான் அதை பார்த்துருக்கேன். அப்போது நானும் அதை மாதிரி பண்ணணுமா அப்படின்னு ஆவியானவர்கிட்ட கேட்கும்போது, இல்லை, நீ அதெல்லாம் பண்ண வேண்டியதில்லை, நீ வந்து பப்ளிக் சேரிட்டபிள் கிடையாது, பிஸ்னஸ் அக்கௌண்ட் ஆக்ட் கிடையாது, இது ரிலீஜியஸ் ஆக்டு, உன் கையில் வரக்கூடியது எல்லாமே காணிக்கை தான், காணிக்கைக்கு ரசீது கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஆவியானவர் என்னோடு பேசி இருக்கிறார். ஆகவே நான் ரசீது புத்தகம்லாம் பிரிண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. காணிக்கை வரக்கூடியதெல்லாம் காணிக்கை, நான் அதில் உண்மையாக இருந்து அதை அக்கௌண்ட்டுக்குள்ளே போட்டு அக்கௌண்ட்டுக்குள்ளே கொண்டு போயிட்டானே அது அக்கௌண்ட் அங்கே அது ஆட்டோமேட்டிக்காக அங்கே கணக்கில் வந்துடும் அப்படின்னு ஆவியானவர் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். ஆகவே எனக்கு ரசீது புக்கெலாம் தேவையில்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? அது போக மற்றதுக்கெல்லாம் வவுச்சர் கொடுக்கணும். நான் யாருக்காவது காசு கொடுத்தேன்னா அவங்கக்கிட்ட வவுச்சரில் எழுதி கையெழுத்து வாங்கி அதெல்லாம் நான் மெயின்டைன்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஆவியானவர் எனக்கு சொல்லியிருக்கிறார். இப்போ நான் ஒரே ஆளாக தான் இருந்து செஞ்சிட்ருக்கிறேன். வரக்கூடிய நாட்களில் ஆண்டவர் வசதியை தரும்போது நான் வேலைக்கு ஆள் வைப்பேன். அதெல்லாம் ஆள் வச்சாலும் நான் தான் இதெல்லாம் மெயினாக பார்ப்பேன்.
அன்பானவர்களே. ஏன்னா நான் தான் பொறுப்பு, அவங்க பொறுப்பு கிடையாது. ஒரு சின்ன பிரச்சனையாச்சுனாலும் நான் தான் உள்ளே போக வேண்டியது இருக்கும். நான் தான் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். ஆகவே அதெல்லாம் நான் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆவியானவர் எனக்கு அதெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்கிறார். ஊழியம் அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் எல்லாத்துக்குமே ஆளை வச்சு தான் நீ செய்யணும் அப்படின்னு எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்துட்டார். ஆகவே அன்பான தெய்வ பிள்ளைகளை, ஆமாம், அதை தான் நான் வருங்காலத்தில் செய்வேன். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆவியானவர் எனக்கு சொல்லுகிறபடி தான் நான் செய்வேன். அன்பான தெய்வ பிள்ளைகளை, சரிங்களா? இதுதான் இன்னைக்கு நான் செஞ்ச ஊழியம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ்.